அந்த பராசக்தி படம் வந்து தமிழ் திரைத்துறை வரலாற்றிலேயே வந்து பராசக்திக்கு முன் பராசக்திக்கு பின் அப்படின்னு சொல்லி மாத்திரலாம். அப்படி ஒரு சொல்ல முடியும். ஏன்னா வந்து அதுக்கு முன்பு இருந்த வசனங்கள், அதுக்கு முன்பு இருந்த இது எல்லாமே வேற. இது அதற்கு பிறகு வந்த வசனங்கள், அதுக்கு பிறகு அமைந்த அரசியல் காட்சி அமைப்புகள் எல்லாமே வேற. அப்படி மாத்திருச்சு. அந்த படம் நாம் நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் அந்த படத்துக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது 52ல் வந்த படம். அதற்கு இவ்வளவு ஆண்டுகள் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு அதோடைய அரசியலுக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் தெரியாது. பராசக்தியை பற்றி அது அப்போ தமிழ்நாட்டில் அது எவ்வளவு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு அப்படின்றத வந்து மிக விரிவாக எழுதப்பட்டிருந்தா அந்த ஆர்டிக்கலை படித்தேன். அதில் எப்படி தொடங்குறாங்க அப்படின்னா, அந்த படம் வந்து சென்னையில் ஒரு இடத்த சொல்லிட்டு அந்த தெருவே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. தேட்டர் இருந்த தெரு, அந்த தெருவே அவ்வளோ கூட்டமாக இருக்கு. இளைஞர்கள் வந்து படையெடுத்தாங்க. அதில் போய் டிக்கெட்டை வாங்குறது, அந்த படத்துக்கு டிக்கெட்டை வாங்குறது வந்து பகீரதன் வந்து தவம் பண்ணி கங்கையை வர வச்சது மாதிரி ஒரு பெரிய விஷயம் அது, டிக்கெட் வாங்குறது அப்படின்ற எழுதுறாங்க. அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நூற்றுக்கணக்கான நாள்கள் வந்து ஓடிய படம் எல்லா இடங்கள்லையும். அந்த படம் அவ்வளோ பெரிய வரவேற்பை, அதாவது ஸ்க்ரீனில் வந்து கலைஞர் பேரை போடும் போதே வந்து அதை பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்கள் வந்து தேட்டரே வந்து அதிர்ந்துருச்சு அப்படின்னு அதில் எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்கன்னா, அதுல பக்கத்துல ஒருத்தவங்க வந்து யாருன்னு தெரியாம புதுசா படம் பார்க்க போனவர் வந்து பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்டுட்டு அது எழுதுனதா அந்த அந்த ஆர்டிக்கல்ல இருக்கு. யாருங்க இவருன்னு, இவர்தான் எங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பக்கத்துல சொல்றாரு. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய எழுச்சியை வந்து அவர் பெயரே வந்து ஏற்படுத்தி வச்சிருந்துச்சு.